கவனி. ஸோ இப்போ நம்ம யூசர் இன்டர்ஃபேஸுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ எல்லோரும் வந்து எஸ்எஸ்எம்எஸ்ஸை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கீங்க. யாரும் ஓப்பன் பண்ணாதீங்க, நான் சொல்லும்போது ஓப்பன் பண்ணு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம லாகின் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதை லாகின் பண்ணி இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போகணும். ஸோ இப்போ அதை லாகின் பண்ணி சர்வருக்குள்ளே நம்ம போகிறதுக்கு என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சர்வர் லெவல் செக்யூரிட்டி பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது MS SQL சர்வர் தான். அதுக்குள்ளே தான் டேட்டா பேஸ் இருக்குது, சர்வருக்குள்ளே தான் டேட்டா பேஸ் இருக்குது. இப்போ நம்ம அந்த செக்யூரிட்டி பிரின்சிபல், சர்வர் லெவல் செக்யூரிட்டி பிரின்சிபல் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதிலே ஒரு 3-4 டைப்பு அத்தன்டிகேஷன் இருக்குது. ஸோ நம்ம அதில் யூஸ் பண்ண போகிறது விண்டோஸ் அத்தன்டிகேஷன். ஸோ விண்டோஸ் அத்தன்டிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிசியில் என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கோமோ அந்த பாஸ்வேர்டு தான் உள்ள இடத்துக்கு போகுது. நம்ம பிசி வந்து ஓப்பனில் இருந்தால் போதும். உங்கள் பிசி ஓப்பனில் தானே இருக்குது, ஏதாவது பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே வந்தீங்களா? இல்லை இல்லையா? அதனால் பிசி ஓப்பனில் இருக்குன்னா உங்களுடைய சர்வரும் ஓப்பனில் இருக்கும், சர்வரும் லாகின் ஆகும். ஸோ அந்த அத்தன்டிகேஷன் தான் இப்போ செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம போகிறதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதுதான் இங்கே இருக்குது. விண்டோஸ் அத்தன்டிகேஷனுங்கிறது தான் நம்ம விண்டோஸ் அக்கௌண்ட்டோட க்ரெடென்ஷியல். ஸோ விண்டோஸ் அக்கௌண்ட்டில் நம்ம பாஸ்வேர்ட் போட்டிருந்தோம்னா பாஸ்வேர்ட் போட்டால் தான் அதுவும் லாகின் ஆகும். நம்ம பாஸ்வேர்ட் போடாதனால ஜஸ்ட் நீங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி விண்டோஸ் அத்தன்டிகேஷன் செலக்ட் பண்ணால் போதும், லாகின் ஆகிடும். ஸோ அதை எப்படி பண்ணுறது? ஸோ அடுத்த இன்னொன்று சொல்லிடுறேன், இதையும் நம்ம அங்கே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். SQL சர்வர் அத்தன்டிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். இதை நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது, ஸோ ஆன்லைனில் இந்த சர்வரை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சர்வரை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எல்லோரும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவும் பண்ணாது. ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி வருதா, கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருதா? யாருக்கு வருதா? கண்டிப்பாக வரும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணினாலே இந்த விண்டோ வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன சொன்னேன், விண்டோஸ் அத்தன்டிகேஷன் சொன்னா, ஸோ சர்வர் நேம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கா, வந்ததா இல்லையா? கண்டிப்பா. சரிங்க பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வராது, ஏன்னா உங்களுக்கு பழைய சாஃப்ட்வேர். சரி, இது புதுசு. ஓகேவா? அதனால் எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஆனால் உள்ள ஆப்ஷன்லாம் சேமாக தான் இருக்கும். ஸோ சர்வர் நேம் காட்டுதா, சர்வர் நேம் ஃபில் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தது அத்தன்டிகேஷனில் போய் கிளிக் பண்ணுங்கள். அத்தன்டிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5-6 அத்தன்டிகேஷன் வருதா? ஸோ அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு விண்டோஸ் அத்தன்டிகேஷன் இருக்கும், இருக்கா? ஸோ இப்போ நம்ம அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது SQL சர்வர் அத்தன்டிகேஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். கேட்குதா? கேட்குதா இல்லையா? லாகின் பண்ண சொல்லுதா, யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குதா? ஸோ நம்மள்ட்ட இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை, நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கல. ஆன்லைனில் க்ளவுடில் போய் நம்ம இந்த சர்வரை க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா அப்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். இப்போ நம்மள்ட்ட கிடையாது. ஸோ என்கிட்ட க்ளவுடில் அக்கௌண்ட் இருக்குது. நான் அதை என்ன பண்ணுறேன், ஒரு லாஸ்ட் நாள் க்ரியேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, சர்வர் அத்தன்டிகேஷன், SQL சர்வர் அத்தன்டிகேஷனை. ஸோ இப்போ நம்ம விண்டோஸ் அத்தன்டிகேஷன்லேயே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா பாஸ்வேர்டு. ஸோ இதுவும் வந்து ஆன்லைனில் அந்த என்ட்ரா பாஸ்வேர்டு, யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கணும். அதுவும் நம்மள்கிட்ட இல்லை. ஸோ அதை விட்டுருங்க. அடுத்தது மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா இன்டகிரேட்டட். உங்களுக்கு காட்டுது? அதுவும் இதில் எல்லாமே உங்களுக்கு காட்டாதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு 3 நாள் தான் காட்டும் உங்களுக்கு. விண்டோஸ் அத்தன்டிகேஷன் காட்டும், SQL அத்தன்டிகேஷன் காட்டும், என்ட்ரா ஐடி காட்டும். அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி காட்டுதா? இந்த என்ட்ரா இருக்கு இல்லையா, இந்த என்ட்ராங்கிறது அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி, ரெண்டும் ஒன்று தான். பழைய வெர்ஷனில் அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி, புதுசில் என்ட்ரா டிஃபால்ட். ஓகேவா? ஸோ நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா க்ளவுடில் நம்ம அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்மள்கிட்ட விண்டோஸ் அத்தன்டிகேஷன் மட்டும்தான் பாசிபிள். ஸோ விண்டோஸ் அத்தன்டிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஹைட் ஆகிருக்கா, யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஹைட் ஆகிடுச்சா?
ஸோ டேட்டா பேஸ் நேம் டிஃபால்ட்டுன்னு செலக்ட் ஆகிருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கும். அடுத்து என்கிரிப்ட் வந்து மேண்டேட்ரி இருக்கா? இல்லை, இந்த ஆப்ஷனே இல்லை. ஸோ இது பழைய வெர்ஷன்னால உங்களுக்கு அது கொடுக்கல. எனது புது வெர்ஷன், அதெல்லாம் எனக்கு இருக்குது. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 2012க்கு அப்புறம் உள்ள எல்லா வெர்ஷன்லேயும் என்கிரிப்ஷன் ஆத்தரைசேஷனுங்கிற 2 முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் வந்து மேண்டேட்ரி, ஆப்ஷனலும் இருக்குது. ஸோ வேணுன்னா ஆப்ஷன்லையும் நம்ம செலக்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், மேண்டேட்ரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் இந்த ஆப்ஷன் வருதா? வரல. ஸோ கடைசியாக உங்களுக்கு கனெக்ட் மட்டும்தான் இருக்குது, அப்படி தானே? ஸோ இப்போ நம்ம நீ செலக்ட் பண்ணது சர்வர் நேம் டிஃபால்ட்டாக வந்திருக்கும். அத்தன்டிகேஷன், விண்டோஸ் அத்தன்டிகேஷன் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. கடைசியாக கனெக்ட் கொடுக்க வேண்டியதான். ஸோ கனெக்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம யூசர் இன்டர்ஃபேஸுக்குள்ளே வந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி லாகின் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ சில பேருக்கு வந்து எரர் வந்திருக்கும். அப்போ எப்படி எதனால் எரர் வரும்னா, அந்த சர்வர் நேமை எம்டிஆர் இருந்தால் எரர் வரும். இப்போ நம்ம ஒரு நேம் காட்டுச்சு இல்லையா, சில பேருக்கு நேமே காட்டாது. நேம் காட்டாதப்ப சர்வர் நேமை நம்ம போயிட்டு செலக்ட் பண்ணணும். டிஃபால்ட்டு அப்படி இல்லைன்னா அதில் காட்டுற ஒரு நேமை செலக்ட் பண்ணால் தான் லாகின் ஆகும். ஓகேவா? ஒரு தடவை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போதும் இந்த கனெக்ட் ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. டெய்லி வரும். டெய்லி இல்லை, ஒரு நிமிஷம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலும் வரும். ஸோ அப்போது இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம